தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு செந்தில் பாலாஜி மீதான வழக்குகள் ஓராண்டுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்தாலும் அவர் மீது குற்ற நடவடிக்கை வழக்கு பதியாமல் இருக்கிறது என்கிற கேள்வியை கோர்ட் கேட்டிருக்கிறது. அதற்கு தமிழக அரசு அளித்த கோப்புகளுக்கு ஆளுநர் இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்கிற பதிலை கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறது அரசு. கடந்த 2ஆம் தேதி ஆளுநர் ஏற்கனவே ஒப்புதல் அளித்து விட்டதாக கூறியிருந்தாலும் அந்த கோப்புகளுக்கு முடிவெடுக்க 7 மாத காலம் ஆளுநர் எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது சர்ச்சைக்குள்ளாகியிருக்கிறது. ஏன் இந்த தாமதம் என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. கவர்னருக்கு கோர்ட் கேள்வி. மாநில அரசுக்கு பாடம் நடத்துபவர் நீதிமன்றத்திற்கு இலக்காவது ஏன் என்பது குறித்து விவாதிக்க நம்முடைய இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு செல்வம் பாஜக, வணக்கம் சார், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள், வணக்கம் சார், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். நந்தகுமார் சார், இந்த காலதாமதம் எதனால் ஏற்பட்டது சார்? இது முதல் கோணல் முற்றில் கோணல்ங்கிற மாதிரி இந்த செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெக்குலியரான கேஸ். பல மினிஸ்டருங்க மேல ஒரு அலிகேஷன் இருந்து கேஸ் நடத்தினாலும் இது தற்போதைய அவர் அமைச்சரவையில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருந்த அதாவது அமைச்சரா இருந்த போது முதல்வராக அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது செந்தில் பாலாஜி அதிமுகவினுடைய மினிஸ்டரா இருக்கும்போது என்னென்ன ஊழல்கள் எல்லாம் பண்ணினாருன்னு ஓங்கி ஒழிச்சு நாங்க 2021 ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா செந்தில் பாலாஜி மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போங்கிறதுலாம் ரொம்ப அறைகோவல் விடுத்தாரு. அப்போ அவர் அதிமுகல இருந்தாரு. ஆனா அவரு சொன்ன பிரகாரமே திமுகவினுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் திமுகவிலேயே ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய அமைச்சரா அவர் மாறுவாருங்கிறது ஒரு காலத்தினுடைய சோதனைன்னு தான் சொல்லணும் இது. சோ அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப திடகாத்திரமா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு கண்டிப்பா செந்தில் பாலாஜிக்கு எங்க ஆட்சி வந்தா தண்டனை கொடுக்கப்படும் சொன்னாரோ அதே தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்போ இது அதான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னேன். இது ஒரு பெக்குலியரான கேஸ். இது அதோட இவரு தான் நம்ம அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பல மாதங்கள், அதாவது ஜூன் மாசத்துல இவர் 2023 அரெஸ்ட் பண்றாங்க. பட் இவர் அந்த மினிஸ்ட்ரியில ரிசனேஷன் கொடுக்காம மக்களுடைய வரி பணத்துல ஜெயில இருந்து அமைச்சரா இருந்தது ஆல்மோஸ்ட் ஒரு ஜூன்ல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் 6+2 ஆல்மோஸ்ட் 8 மாத காலம் ஒரு அமைச்சராக இலாகா இல்லாத அமைச்சரா ஜெயில்ல தமிழக மக்கள் எல்லாமே நமக்கு ஆளக்கூடிய அமைச்சர் எங்க இருக்காருன்னா ஜெயில இருந்து எங்களை ஆண்டுட்டு இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமை மோசமாக இருந்தது. அப்போ கூட இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் கண்டிப்பா இவரை நீங்க அமைச்சரவையில இருந்து நீக்கிட்டு தமிழக அரசு கூட ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அத நீதிமன்றமே சொல்லிச்சு இது முதலமைச்சருடைய பெரராகேட்டிவ். இத ஆளுநர் அவர்கள் கருத்து தெரிவிக்கலாமே ஒழிய நிர்பந்திக்க முடியாது. அவருடைய தன்னிச்சையா இதுல எடுக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் சாசனத்துல முதல்வருக்கு தான் இருக்கே ஒழிய இது கவர்னருக்கு இல்லைங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்து அப்பயே ஆளுநர் ரவிக்கு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டப்பூர்வமாவே ஒரு விளக்கத்தை நீதிமன்றம் கொடுத்து அது ஒரு குற்று கொடுக்கப்பட்டதாவே தான் பார்க்கப்பட்டது. அப்போ ஆரம்பத்துல இருந்தே இவருடைய அந்த நிலையானது செந்தில் பாலாஜியினுடைய கேஸ் எல்லா இடத்துலயுமே ஒரு ஃப்ரீயா அந்த கேஸ் போன மாதிரி தெரியல. எல்லா பக்கமே நடிச்சுக்கோங்கிற அளவுக்கு தான் ஒரு சந்து பந்துல போற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுல கூட இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இது பிஎம்எல்ஏ ஆக்ட்ல மட்டும் இருக்கக்கூடாது, இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் இதை நீங்க கேஸை ஃபைல் பண்ணணும். இதை சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கறத தான் ஒரு இதுல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுல இந்த 2 ஜட்ஜ் கொண்ட பெஞ்ச் அதை விசாரிச்சு இப்ப அவங்கள துரிதமா இதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கும்போது காலதாமதம் கவர்னர்கிட்ட இருந்து வந்ததாகவும்
அவர்கிட்ட இருந்து இன்னும் வந்து அனுமதி கிடைக்கலன்னு முதல்ல சொல்லி கடைசியில வந்து இல்ல இல்ல அனுமதி எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கறதையும் வந்து இப்ப விளக்கம் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாகவே உச்ச நீதிமன்றத்துல வந்து பதிவு செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல என்ன ஒண்ணுன்னா இப்ப சமீபமா இன்னொன்னு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துல ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து என்னன்னா இப்போ இந்த திமுகல அமைச்சரவையில இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் 2006ல இருந்து 11 வரைக்கும் இருந்த அந்த திமுக காலகட்டத்துல குற்றச்சாட்டுக்கு உள்ளான சொத்துக்கு வரவுக்கு மீறிய சொத்து சேர்த்த வழக்குல வந்து தங்கம் தென்னரசு அவர்களும் அந்த காலத்துல வந்து அவர் வந்து பேக்வர்ட் கிளாஸ் ஹெல்த் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டரா இருக்கார் KKSSR. அடுத்தது வந்து தங்கம் தென்னரசு அவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர். அவங்க 2 பேருமே வந்து வருமானத்துக்கு மீறின சொத்து சேர்த்தின வகையில கேஸ் ஃபைல் பண்றாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். அப்போ இவங்க தொடர்ந்து வந்து அந்த கோர்ட்ல ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து ஆஜராகாமே கண்டினியூஸா வந்து அவங்க அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிட்டே இருக்காங்க, அதுக்கு கேஸ்கே போகாம. ஆனா இதே 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழக வக்கீல் அரசாங்க வக்கீலே வந்து முன் வந்து நாங்க வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரஸா முன்னுக்கு வராங்க தமிழகத்தினுடைய வக்கீல். அப்போ அந்த வழக்கு விசாரணை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 மாஜி அமைச்சர்கள் அந்த காலத்துல 2006-11 இப்ப மந்திரிகளா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் KKSSR அவர்களும் விடுவிக்கப்படுறாங்க. இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸை நடத்துறாங்க. அதாவது அதிமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் பக்கமே போகாம அட்ஜர்ன்மெண்ட் வாங்கிட்டு இருந்தவங்க, வாய்தா வாங்கிட்டு இருந்தவங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமா முன் வந்து நாங்க இந்த வழக்கை வந்து விசாரிச்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு சொல்லி முன் வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்தி 2 பேருமே வந்து அதுல வந்து டிவிஎச்சி வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி அதுல வந்து அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. அப்ப ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து தாமாகவே முன் வந்து சுமமோட்டோவா எடுத்து அதுல அவர் வந்து அப்சர்வேஷன் கொடுக்கிறாரு. அதாவது வந்து இந்த 2 கேஸினுடைய போக்கையும் பார்க்கும்போது தீர்ப்பையும் பார்க்கும்போது எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. அப்ப இத்தனை காலம் வாய்தா வாங்கினீங்க, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமாகவே முன் வந்து இந்த வழக்குக்கு விசாரணைக்கு உட்பட்டு அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிச்சு 2 பேருமே ஒரே பேட்டர்னா இருக்குது, இது எந்த வித்தியாசமும் இருக்குல்ல, சம்திங் இஸ் ராட்டிங்கிறார், ஒரு அழுகுன வாடை அடிக்குது இந்த கேஸ்ல அப்படிங்கிறார். அப்போ வந்து இவர் தாமாவே முன் வந்து இது பண்ணுனது வந்து வேலையாகாது, நீங்க மறுபடியும் திருப்பி வந்து இதை வந்து என்கொயர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாசம் 9ஆம் தேதியிலிருந்து KKSSR-ம் இந்த மாசம் 11ஆம் தேதியிலிருந்து தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து விருதுநகர் கோர்ட்ல டெய்லி ஹியரிங்க்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு திரு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வந்து தீர்ப்பு இப்ப கொடுத்தது, அப்சர்வேஷன் கொடுத்தது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதோட அவரே வந்து செந்தில் பாலாஜியினுடைய கேஸ்ல வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணும்போது அதே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் என்ன சொல்றாருன்னா, பெயில் இஸ் a ரூல், ஜெயில் இஸ் an எக்ஸெப்ஷன்ங்கிறது மற்ற கேஸுக்கெல்லாம் பொருந்தும். ஆனா இந்த PMLA-ல வந்து இது அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி அந்த அப்சர்வேஷனை கொடுத்து அவர் ஹைகோர்ட்ல வந்து அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கேட்கப்பட்ட ஜாமீனை வந்து ரத்து செய்யறாரு. அப்போ இதுல வந்து பல இடங்கள்ல பண கோலங்கள்ல வந்து இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இப்போ தமிழக அரசு வந்து ஆளுநர் அவர்கள் அனுமதி கொடுக்காதனாலதான் விசாரிக்காம இருக்கிறதுக்கு லேட் பண்றாங்கன்னா, அப்ப தமிழக அரசு வந்து ரொம்ப ஜோரா செந்தில் பாலாஜிக்கு எகென்ஸ்டா இந்த கேஸை எடுத்து துரிதமா நடத்துறதுக்கு முற்படுறாங்களா? அப்ப செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு வழக்கு நடத்தி அதன் மூலியமா தண்டனை கிடைக்கப்பட ஒரு பட்சத்துல இதுக்கு அனுமதி கொடுக்காம தான் ஆளுநர் அவர்கள் வந்து லேட்டா கொடுத்துட்டு இருக்காரா? அப்ப ஆளுநர் வந்து இதுக்கு என்னமோ செந்தில் பாலாஜிக்கு வந்து உதவிகரமா இருக்கிற மாதிரியும் ஒரு கோணம் ஏற்படுதே. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுதும் போது இது அதுதான் எல்லா இடத்துலயுமே ஒரு முற்றிலுமே வந்து இது எங்க போனாலும் ஒரு இடிக்கிற மாதிரியே இந்த கேஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா சார். சார் ஜெயகண்ணன் சார், பழைய படத்துல வர டயலாக் மாதிரி இந்த கோர்ட் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து விரைந்து கேஸை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே ஆளுநர் கொடுத்த அந்த அனுமதியை மறுத்து அவர் பெயிலிருந்து வெளியே வர விடாமல் பார்க்குறாங்களா அப்படின்னு 2 கேள்வியுமே திமுக மேலே வைக்கப்படுகிறது. அதற்கு உங்கள் விளக்கம் என்ன சார்? ஒரு அண்ணன் வணக்கம். அதாவது அண்ணன் சட்டம் படித்தவரா இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்து மிகச்சிறப்பாக வந்து சட்ட நடைமுறைகளை பற்றி சொன்னார் அண்ணன் நந்தகுமார். அதாவது செய்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் மெயின் கேஸ். அதன் பிறகு வருவதெல்லாம் அதோட உடன் இணைந்த வழக்குகள்னு தான் சொல்லுவோம்.
இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்பது ஏற்கனவே இந்த வழக்கின் அடுத்து அவர் வந்து உங்களுக்கு பிணையில் கிடைக்காம சிறையில் இருக்கும்போது அடுத்த கட்டமாக அவருடைய வழக்கு நகர்வது வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையின் கீழ் அவருடைய அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இதற்கான உங்களுக்கு உத்தரவை வழங்க வேண்டியது கவர்னர். இதில் தமிழ்நாடு அரசுடைய போக்கு என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், வழக்கம் போல எல்லா கோப்புகளையும் தாமதப்படுத்துவது போல கவர்னர் இந்த கோப்பையும் ஆல்ரெடி அவர் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டதுக்கு பிறகு இதனுடைய நடைமுறைகள் அதாவது ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க. அதனுடைய வந்து தனித்து இயங்கக்கூடிய நீதிமன்றமாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாடு அரசு வந்து நீதிமன்றத்துக்குரிய கட்டமைப்பை செய்யலாம், நீதிபதிகளை நியமிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வாஷிங்டன் தனசேகரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உங்களுக்கு அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கு. செந்தில் பாலாஜி வந்து உங்களுக்கு முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது அமலாக்கத்துறை பிரிவு, அதாவது சிறப்பு நீதிமன்றம் தான் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்குது. ஆனால் அமலாக்கத்துறை வழக்கு, நீங்கள் இந்த அண்ணன் சொன்னார் மினிஸ்டராக இருந்தார், உங்களுக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த அடிப்படையில் அவர் வந்து சிறையிலிருந்தே உங்களுக்கு அரசை நடத்துகிறார்? அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான இடம் இருக்கிறது. மணிஷ் சிசோடியா எந்த அடிப்படையில் வந்து அங்கே அமைச்சராக இருக்கிறார்? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாடு அரசு, அதாவது ஒரே ஒரு செய்தி செந்தில் பாலாஜி என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். இதெல்லாம் அடுத்த செய்தி. இப்போ அவர் வந்து அவருடைய இந்த வழக்கின் அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டையுமே திராவிட கட்சிகள் என்ற அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வர்றது, இந்த கட்சியில் அதெல்லாம் தனிப்பட்ட அரசியல். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் இந்த வழக்கு குறித்து பேசும்பொழுது செந்தில் பாலாஜி வழக்கு என்பது ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. இன்னொன்று, ஒரு மனிதன் இயற்கை நீதிக்கு மாறுபட்டு பிணையே இல்லைன்னு உள்ள வச்சிட முடியுமா? அப்படி சட்டத்தில் இடமே இல்லை. ஒருவேளை அந்த வழக்கை நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கினுடைய நடைமுறைகளை விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது அதனுடைய சாட்சிகள் விசாரணை போய் அந்த வழக்கில் ஒன்று விடுதலை அடையலாம், இல்லை தண்டனை அடையலாம். அதுக்கு இடையில அண்ணா இன்னொரு 2 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வழக்குகளை நடத்தக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது தடை போட்டிருந்ததா? கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது அவர் KKSSR வழக்கையும் தங்கம் தென்னரசு வழக்கையும் நடத்த வேண்டிய இடத்தில் இருந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. அப்படி அந்த அரசை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொல்றேன், உங்களுடைய அரசின் கீழ் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கை நடத்தியிருக்கணும். என்றைக்குமே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சட்ட நடைமுறைகளை அதாவது பயன்படுத்தி ஒரே நிமிஷம் ஜெயக்கண்ணன் சார், அவர் கேட்ட கேள்வியை தாண்டி சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி, 10 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த வழக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 6 மாசத்திலேயே விடுதலை அடைகிறாங்க அப்படிங்கிறது எப்படி சார்? சாதாரணமா கடந்து போயிடும். ஒரு 10 ஆண்டுகளை நிலுவையில் வைத்தது யாரு? நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லும் அவர் சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் வந்து இந்த வழக்கை தாமதப்படுத்துவதற்கான ப்ரொசீஜரை பயன்படுத்தினா கூட அரசின் கீழ் எங்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? அப்போ 10 ஆண்டுகளா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் உங்களுக்கு திறமையின்மைன்னு தானே சொல்றோம். இல்லை சார், அங்கே பெயில் போடுறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வழக்குகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு, அடுத்ததாக வந்து வருமானத்திற்கு மேற்பட்ட இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு மற்றும் அந்த துறையின் கீழே தான் வரும். இன்னொரு செய்தி என்னென்னா, எல்லாருமே நினைச்சிட்ற மாதிரி இந்த வழக்குகளை நடத்துகின்ற பொழுது அவர்கள் வந்து எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருக்கும்பொழுது சிறப்பு நீதிமன்றத்தின் கீழ் இயங்கக்கூடிய நீதிமன்றத்தில் தான் வரும். அந்த நீதிமன்றம் இப்போதைக்கு சென்னையில் இருக்குது. அண்ணன் சொல்ற மாதிரி விருதுநகரில் அந்த வழக்குகள் இருந்தா கூட அதன் பிறகு அந்த விருதுநகர்ல இருந்து அந்த வழக்குகள் அந்த வழக்குகளை குறித்து நம்ம பேசல சார். செல்வம் சார், இது நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். இந்த வழக்குகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வது ஒய் பாலாஜி என்ற நபர் வந்து தனிப்பட்ட முறையில் மனுதாரராக வழக்கில், இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி வழக்கில் அடுத்த நகர்வு இல்லைன்னு போடுறாரு. இதில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, நாங்கள் வந்து எங்களுடைய கண்காணிப்பில் இந்த வழக்கு நடக்கும், வழக்கினுடைய வந்து உங்க அடுத்த கட்ட நகர்வு செய்யுங்க, விசாரணையை முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளிருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா எதிரி என்றாலும் குற்றம் சாட்டப்பட்ட நபராகத்தான் கருதப்படணும். இப்போ செந்தில் பாலாஜி கன்விக்டட் பர்சன் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் அவரும் பின்பற்றக்கூடும். ஒரு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 தரப்பினர் இருக்கணும். 2 தரப்பினர் உங்களுக்கு அதாவது எடுத்த எடுப்பில் ஒரு தரப்பினருக்கு மீது குற்றம் சாட்ட முடியாது. எதிரிகளுடைய அவர்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும். அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய இந்த அதை எதிர்மனுவை அடிப்படையாக வைத்துத்தான் வழக்குகள் நடத்தப்படுமே ஒழிய எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றவாளி அல்ல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் சொல்கிறேன்,
இது வழக்கு என்பது அடுத்தடுத்த மேல்முறையீடுகளில் செல்லும் பொழுது கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் நீர்த்து போவதுதான் இதுவரை உள்ள இயற்கையான நிகழ்வு. அதாவது அண்ணன் பொன்முடி அவர்களை வழக்கில் உடனடியாக வந்து பண்ணாங்க, அதற்கான சட்ட நடைமுறைகளை பண்ணாங்க. எவ்வளவு விரைவாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் முடிந்து அவர் மீண்டும் அமைச்சர் ஆனாரா இல்லையா? இல்ல, திருப்பி அந்த வழக்குகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி என்ன சொல்லிடுறாங்க, வழக்குகள் என்பது பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக எதிரெதிர் அரசியல் கட்சிகள் போடும்போது அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிற்பதில்லை. செல்வம் சார் 7 மாதமா தாமதிச்சிருக்காரு. அதுக்கு பின்னணியில செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கேன். தினமலர் உரைகள் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நெறியாளருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் நண்பர் ஜெயக்கண்ணன், வளர்ந்து வருகிற ஒரு அறிவு சார்ந்த விவாதத்துல கலந்துக்கிற தம்பி நந்தகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இல்ல, ஜெயக்கண்ணன் சார் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து. இத நீதிமன்றத்தையும் அரசையும் வந்து இது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு, இது அந்த அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. நீதிமன்றம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதை வந்து ஒரு அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளோடு சுருக்கிடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, வழக்கை நடத்துவது அரசு தானே, நீதிமன்றம் தனி. இல்ல இல்ல சாரி, நான் ஒண்ணு கேளுங்க பிளீஸ் 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 அனுமதிங்க. அதாவது ப்ராசிக்யூஷன் வந்து ப்ராசிக்யூட் பண்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ்சி, அதாவது டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த டிபார்ட்மெண்ட் தான். அதாவது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு தான் வந்து வழக்கை தொடர்ந்து தொடுக்கிறவர்கள், தமிழ்நாடு அரசு கிடையாது. அதை வச்சுக்கிடுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நண்பர் நந்தகுமார் மிக அருமையாக சொல்ற PMLA வழக்கு, அதாவது முதல்ல வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் கேஸ், அதுதான் வந்து யார் மேலன்னா இவரு தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் இவங்க மேல. அதே நேரத்துல பெரியசாமி மேல உள்ள வழக்கு இல்லைன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அது நிறைய அதுக்குள்ள வித்தியாசங்களை நீங்க தயவுசெய்து மனசுல வச்சுக்கிடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திரு செந்தில் பாலாஜி வழக்குல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு 7 மாசம் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து அனுமதி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தம்பி நந்தகுமார் கூட ஆளுநர் மேலேயே கூட ஆளுநருக்கு செந்தில் பாலாஜி மேல ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி கூட ஒரு இது சொன்னாங்க. அது கிடையாது. ஆனா ஆளுநர் அவர்களுக்கு ஒரு ப்ரோவாகேட்டிவ் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல PMLA கேஸ்ல இருந்து அதுக்கு பிறகு இது வந்து டெசிக்னேட்டட் கோர்ட்டுக்கு, அதாவது PMLA கேஸ் இருக்கு, இதை டெசிக்னேட்டட் கோர்ட்னு சொல்லுவோம். சிறப்பு நீதிமன்றம் இருக்கு பாருங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள் இருப்பவர்கள், அவர்கள் மேல உள்ள வழக்கை விசாரிப்பதற்காக விரைந்து அதுக்கு காரணம் என்ன, விரைந்து விசாரிப்பதற்காகத்தான் அந்த டெசிக்னேட்டட் கோர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அந்த ஆளுநர் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ், அதாவது பிரைவேட் பார்ட்டி வந்து பிரைவேட் கேஸ் ஒன்று போடுறாரு, ஃபைல் பண்றாரு. அதுல சுப்ரீம் கோர்ட்ல வந்து தமிழ்நாடு அரசே கூட ஆளுநர் கொடுத்த ஒப்புதலை சப்ரஸ் பண்ணிட்டு மறைத்து விட்டு ஆளுநர் அனுமதி கொடுக்கல, அதனாலதான் நாங்க ஒன்றும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அதனால தமிழ்நாடு அரசினுடைய குளறுபடிகளுக்கு இது ஒரு உதாரணம். நண்பர் நந்தகுமார் மிக அருமையா சொன்னாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல 2019, ரொம்ப காலமும் கிடையாது, ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு திரு இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது கரூர், ஈரோடு, அந்த கொங்கு மண்டலத்துல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுகிற அந்த பகுதிகளில் அவரு பிரச்சாரம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த மாவட்டத்துல, ஏன் முதலமைச்சர் பதவிக்கே கூட முயற்சி பண்ணார், அவரைத்தான் நாங்க பிடிச்சு முதல்ல உள்ள போடுவோம்னு சொன்னாரு. நந்தகுமார் சார், தொடர்ந்து செந்தில் பாலாஜி விவகாரத்துல ஆளுநருக்கும் அரசுக்குமான மோதல் போக்கு இருக்கு. குறிப்பா அவர் வந்து அமைச்சரா தொடரிலிருந்து இந்த விஷயம் வரைக்கும் ஆளுநருக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆளுநர் அரசுக்கு அறிவுரை வழங்க வேண்டிய ஒருவர். அவர் இதை மாதிரி என்ன புரோட்டோகால், அவரோட இதுவர்கள் என்னன்னு தெரிஞ்சு அது செயல்படுறாரா, இல்லை இதில் எதுவும் அரசியல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா?
இது ஆளுநருக்கு வந்து அவருக்கு அரசியல் கட்டமைப்பு, அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பவர் என்ன, அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரியாம வந்து ஒருத்தர் ஆளுநரா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. பட் எங்க இடத்துல நான் இதை வந்து ஒரு வித்தியாசப்பட்டு பாக்குறேன்னா, இன்னைக்கு ஆளுநரா அமைக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு கட்சி சார்ந்த பின்புலத்துல இருந்து தான் வராங்க. இது நான் வந்து வெறும் குறிப்பிட்ட மாதிரி பிஜேபியை மட்டும் நான் குறை சொல்லல. காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, இப்ப பிஜேபி ஆளும் போதும் சரி, எல்லாருமே அது வரைக்கும் இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானாக்கும் பாண்டிச்சேரிக்கும் கவர்னரா இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க எலெக்ஷன்ல வந்து போட்டி போடுறாங்க. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு கர்நாடகால அந்த முடா ஸ்கேமுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாரு இப்ப இருக்கக்கூடிய கவர்னர். அவர் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியில மோடியினுடைய அரசாங்கத்திலேயே வந்து மினிஸ்டரா இருந்துட்டு வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்ப வந்து கர்நாடகாவுடைய உடனே கவர்னரா வராரு. அப்ப என்ன நடக்குது? இதேதான் வந்து அன்னைக்கு அவரு பழைய கர்நாடகா முதல்வர் பிஜேபியினுடைய கர்நாடகா முதல்வரா இருக்கும்போது அவர் மேல கேஸ வந்து நடத்தலாங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்த கவர்னர் வந்து காங்கிரஸ்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். அவர் காங்கிரஸ் கட்சியில பதவி வாய்ந்தவர். அப்படி இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லயும் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது யாரு வந்து மாநிலத்துக்கு கவர்னரா வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சியினுடைய அரசியல் பின்புலத்தை சார்ந்தவங்க தான் வராங்க. ரொம்ப நியூட்ரலா இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் வந்து ரொம்ப மினிஸ்கியூல் தான், கவுண்ட் பண்ணிடலாம் 1, 2ன்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அந்த கவர்னர்கள் இருக்கும்போது அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் அந்த கட்சியினுடைய கோட்பாடுகள் மூலியமா தான் அவங்க அது வரைக்கும் பயணிச்சிருப்பாங்க. அப்ப நேத்து வரைக்கும் நான் ஒரு கட்சியை சார்ந்து ஒரு கொள்கையை சார்ந்து இருக்கிறவன் இன்னைக்கு திடீர்னு நான் வந்து கவர்னர் ஆனனால உடனே வந்து நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அழிச்சிட்டு நான் முதல்ல இருந்து கோடு போட முடியும். ஆனா 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 நந்தகுமார் சார் நந்தகுமார் சார், நீங்கள் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலுமே கூட இப்போ ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக வந்த காரணத்தாலேயே அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு செய்யறது எல்லாமே சரின்னு ஏற்றுக்கவும் முடியாதே சார். அப்போ தவறு இருக்கும் பட்சத்தில் தவறை சுட்டி காட்ட வேண்டிய நிலைமையில தானே இருக்காங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா ஜெயராஜ், ஒரு கவர்னர்னு வரும்போது கவர்னர் வந்து இஸ் என்ன சொல்றது, கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நான் எப்படி ஒரு கவர்னர் இருக்கிறோன்னு நான் பாக்குறேன்னா, ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்போது அந்த மாநில அரசாங்கத்தை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்களோட தோளோட தோளா நின்று அந்த மாநில மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்வாதார மேம்பாட்டுக்காகவும் அந்த அமைச்சரவைக்கு முழு ஒப்புதலை கொடுக்கக்கூடிய நபரா அந்த கவர்னர் இருக்கணும்னு பாக்குறேன். அதே சமயம் வந்து ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரவை ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்க பட்சத்துல ஒரு சட்டத்தை மீறி நடக்கும் போது அதை கண்டிக்கக்கூடிய இடத்துலயும் அதே கவர்னர் தான். அதாவது வந்து நம்ம பழைய இதுல நக்கீரனை பத்தி சொல்லுவோம். அதாவது நக்கீரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாரு, எமது மன்னன் நல்லதொரு பாட்டுக்கு பரிசளிக்கிறார் என்றார், அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதனும் நான் தான். அதே சமயம் தப்பான பாட்டுக்கு எமது மன்னன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படும் முதல் நபரும் நான் தான். அப்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னருடைய பொறுப்பு அந்த அளவுக்கு இன்றியமையாத பொறுப்பு. நல்லது பண்ணாலும் அதை தட்டி கொடுத்து பாராட்டி உத்வேகப்படுத்தி அந்த அரசாங்கத்தை முன்னுக்கு கொண்டு சேர்றதுக்கு உதவணும். அதே சமயம் சட்டத்துக்கு புறம்பாவது ஏதாவது ஒரு செயல்பாடுகள் ஒரு அமைப்பு மத்தியில நடக்கும் போதோ அதை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றம் குற்றமேனு. அந்த மாதிரி வந்து தன்னுடைய 3வது கண்ணை திறந்து அவர் கண்டிப்பா வந்து அரசியல நடத்தக்கூடிய தப்புகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான நபராகவும் அதே கவர்னர் விளங்கணும். அப்போ நான் முதல்ல சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு கவர்னர்கள் எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து வரும்போது, நான் திருப்பி சொல்றேன், இது பிஜேபி காங்கிரஸ்னே கிடையாது. எந்த கட்சி மத்தியில் ஆண்டாங்கனாலும் அவங்களுடைய கட்சியில இருந்தவங்க, பழைய ஆளுங்க, பழைய மினிஸ்டர்கள், கட்சிக்காக வேலை பார்த்தவங்களை தான் பெரும்பாலும் கவர்னரா நிர்ணயிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம நாட்டுல இன்னைக்கு ஏதோ அரசியல் சாசனத்துல வந்து எவ்வளவோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம். இந்த கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்ல ஒரு கவர்னரா ஒரு மாநிலத்துக்கு நிர்ணயிக்கணும்னா அவர் நிர்ணயிக்கப்பட தேதிக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமோ அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமோ எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தும் அந்த கவர்னரா இருக்க போறவரு இருந்தவரு ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பொதுமக்கள் கிட்டையும் அரசியல்வாதிகள் கிட்டையும் அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்க வந்து கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு பொது பார்வையோட ஒரு சமநிலையில எல்லாத்தினாலையும் பாக்குறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப என்னுடைய இந்த உங்களுடைய நிகழ்ச்சி மூலியமா நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எல்லாத்துக்கும் அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்றோம் ஒரு மாற்றத்துக்காக, முன்னேற்றத்திற்காக, மேம்பாட்டுக்காக. இந்த கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்லயும் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வந்தாகணுங்கிறது
காலத்தினுடைய கட்டாயமா எனக்கு தெரியுது துரைராஜ். கண்டிப்பா சார். சார் ஜெயக்கண்ணன் சார், சார் செல்வம் சார் ஜெயக்கண்ணன் சாருக்கு அப்புறமா நீங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல ஜெயக்கண்ணன் சார்கிட்ட கேள்வி வச்சிடலாம். சார், இந்த விஷயத்திலே 23ஆம் தேதி வந்து கவர்னர் வந்து இன்னும் ஒப்புதல் அளிக்கலைன்னு சொல்றீங்க. 2ஆம் தேதி வந்து கவர்னர் ஒப்புதல் ஏற்கனவே அளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. திமுக அரசோட நோக்கம் வந்து கவர்னரை வந்து எப்படியாவது நீதிமன்றத்தில் குட்டு வாங்க வச்சிடணும், மக்கள் மத்தியில் அவரை வந்து தவறாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அரசு செயல்படுதா? இல்லை, கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 3 ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம கவர்னர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய கோப்புகளை 3 ஆண்டுகள்ல பேசுறதுக்கு நிறைய இருக்கு சார். ஆனா இந்த விஷயத்துல 23ஆம் தேதியே இந்த பதில வந்து அரசு தெரிவிச்சிருக்கலாமே. சொல்றேன், கவர்னர் மாளிகைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்திற்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாகி கொண்டே போகுது. அதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தெளிவாக சொன்னார், கவர்னர் என்பவர் அதை ஒரு குறிப்பிட்ட அரசு, எந்த மாநில அரசாக வேணா இருக்கட்டும், அந்த அரசினுடைய நல்ல திட்டங்களை வந்து முட்டுக்கட்டை போடக்கூடாது. அதற்கான வந்து உங்களுக்கு நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அந்த கோப்புகளை உடனடியாக கொடுக்கணும். இப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி திரு செந்தில் பாலாஜி வழக்கின் கோப்பையும் தாமதப்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு நேரடியாகவே தெரியுது. அடுத்த செய்தி என்னன்னா, இது உடனடியாக அவர் பண்ணதுனால தான் இந்த குறிப்பிட்ட நீங்கள் கால அவகாசத்தில் அவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இப்போ ஏற்கனவே மக்களுடைய வந்து உங்களுக்கு தனிப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகவும் தமிழ்நாடு அரசு அடிக்கடி வந்து உங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது தான் கோப்புகளை வந்து அவர் உடனடியாக ஒப்புதல் வழங்குறார். ஆனால் பொதுவாக அவருடைய சிந்தனை என்பது, ஆனால் ஜெயக்கண்ணன் அவர் ஏதாவது வந்து விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தாருன்னா அதை அரசு எப்பயுமே சொல்ல மாட்டேங்குது சார். அவர் இந்த கோப்புக்கு நான் வந்து ஒப்புதல் அளிக்கணும், அதற்கான விளக்கம் எனக்கு தேவை அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தா இது கேட்டிருக்காங்க, அதனால பெண்டிங் இருக்குன்னு சொல்றது இல்லை. ஒட்டுமொத்தமா கவர்னர் வந்து எங்கேயாவது தமிழ்நாடு அரசுக்கு விளக்கம் கேட்டு அதற்குரிய விளக்கங்களை தமிழ்நாடு அரசு சொல்லலன்னு எங்கேயாவது செய்தி உண்டா சார்? சொல்லலன்ற செய்தி இல்லை சார், ஆனா கேட்டிருப்பாங்க. இதனால 2 கடித போக்குவரத்தால தாமதமாகும். யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க. ஒரே ஒண்ணு, கவர்னர் மாளிகை என்பது தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டக்கூடிய அந்த தலைவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கவர்னர் தான் ஒரு மாநில அரசினுடைய முதல் குடிமகனாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாநில அரசை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மாநில அரசில் வந்து இப்போ மாநில அரசு தான் தோன்றி தலைமை செயல்படுது, சர்வாதிகார போக்கில் போகுதுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உள்ளவராக கவர்னர் இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் ஒரு நல்ல அரசை, மக்கள் விரும்பக்கூடிய அரசை, ஜனநாயக அரசை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அந்த அரசினுடைய பிரதிநிதிகளை கட்டுப்படுத்துவதோ அவர்களுடைய போக்கை வந்து தொடர்ச்சியாக கண்காணிப்பதோ கவர்னருடைய வேலை கிடையாது. கண்டிப்பாக சார். சார் செல்வம் சார், தொடர்ந்து மத்திய அரசு மாநில அரசுகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ஆளுநர்களை நியமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டோட சாராம்சத்தை தான் நந்தகுமார் சாரும் ஜெயக்கண்ணன் சாரும் சொல்லியிருக்காங்க, நான் புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு உங்களுக்கான விளக்கம் என்ன சார்? அதான் சார், இப்போ சுதந்திரம் கிடைச்சு 77 வருடங்கள் ஆகுது. இந்த 77 வருடத்துல ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இயக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்காங்க மத்தியில. அதுல குறிப்பா நான் எனக்கு தெரிய ஒரு 76 முறை மாநில அரசுகளை கவர்னருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்டிகல் 356 அரசியல் சட்டத்தினுடைய 356வது பிரிவை பயன்படுத்தி ஆளுநருடைய பரிந்துரையின் பேர்ல மாநில அரசுகளை கலைத்தது காங்கிரஸ் இயக்கம், வச்சுக்கிடுங்க. அதனால நீங்க எதுக்கு இன்னொன்னு, நான் தம்பி நந்தகுமார்கிட்ட கூட கொஞ்சம் முரண்படுற என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தான் கவர்னர்கள் அப்படின்னு சொல்றதுல கூட நான் உடன்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ஆட்சி முதலமைச்சரை கூட, இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எனக்கு வேறு கட்சியின் தலைவர். அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எனக்கும் சேர்த்துதான். தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள், அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்குமான முதலமைச்சர் தான் திரு மு.க. ஸ்டாலின், அமைச்சர் பெருமக்கள். அதனால வந்து கவர்னரை வந்து நாம ஒரு கட்சியினுடைய அடையாளமாக பிரித்து பார்ப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அதுல வந்து அவங்களோட முரண்படுறேன். ரைட்டு. கவர்னரை பொறுத்த வரைக்கும்
சில ஆளுநர்கள் வந்து மாநில அரசாங்கத்திற்கோடு மிக நெருக்கமாக இருப்பதாக ஒரு சில சூழ்நிலையில முதலமைச்சருக்கும் அவருக்கும் இருக்கிற இணக்கத்தை பொறுத்து ஒரு முதலமைச்சர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. சில ஆளுநர்கள் வந்து கொஞ்சம் விஷயம் உள்ள ஆளுநர்கள் வந்து இதையே நாம வந்து இன்னொன்னு ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்துல சட்டப்பேரவை கூட்டம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க. தொடக்க நாளில் மேதக ஆளுநர் அவர்கள் வந்து அவர்தான் கவர்னர் அட்ரஸ் அவர் தான் வந்து பிரசன்ட் பண்ணுவார். அவருடைய உரையை அது என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கிற உரைதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல அது கவர்னர் உரை. நீங்க தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுக்கிற உரைக்கு பேர் என்னன்னு கேட்டா கவர்னர் உரை. கவர்னர் வந்து இவங்க கொடுத்துக்கிறது எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. மறுக்கிறதும் மறுக்காதது அவருடைய உரிமை. சரிங்களா? அது விட்டுருவோம். இன்னொன்னு, முதல் சுற்றுல வந்து எனக்கு அது இணைப்பு துண்டிக்கப்பட்டதுனால சொல்றேன். திரு பொன்முடி அவர்கள் வழக்க சொன்னாரு, மறுபடியும் அமைச்சர் ஆயிட்டாரு அப்படி சொல்லி. மறுபடியும் அவர் அமைச்சர் ஆயிருக்க கூடாது. ஏன்னு கேட்டா அதுதான் தார்மீகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வழக்குல அப்பீல் இஸ் பெண்டிங் ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு ஜெயிலுக்கு போறதுல இருந்து விலக்கு டிஸ்பென்ஸ் கொடுத்திருக்காங்களே தவிர அவருக்கு வந்து வழக்கில் இருந்து தண்டிக்கப்பட்ட வழக்கு இருக்கு பாருங்க, அது மேல்முறையீடு. அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் கிடையாது, அப்பீல் அகைன்ஸ்ட் கன்விக்ஷன். அதான் கவனிச்சுக்கிடுங்க. அதாவது தண்டிக்கப்பட்டதற்கு எதிரான மேல்முறையீடு திரு பொன்முடி அவர்கள் வழக்கில் நிலுவையில் இருக்கிறது. இன்னொன்னு, ஜீசஸ் ஒய்ஃப் மஸ்ட் எபோவ் தி சஸ்பிஷன் சொல்லுவோம். அதாவது ஜீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமையான விதி. அதுல ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னு கேட்டா 1954 அல்லது 55, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 55ஆம் ஆண்டுல பண்டித நேரு அமைச்சரவையில லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ரயில்வே துறை அமைச்சரா இருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய ஓவிய அழகேசன் அவர்கள் ரயில்வே துறை இணையமைச்சரா இருந்தார். திருச்சிக்கு பக்கத்துல லால்குடிங்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு பெரிய கோரமான விபத்து நடந்து அதுல ஒரு 350 மேற்பட்டவர்கள் அன்றைக்கு இறந்துட்டாங்க. அப்போ ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. அண்ணா அவர்களை கூட அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான் கேட்டாரு. அது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்தது. ஆனா உடனே லால் பகதூர் சாஸ்திரி எந்த விதமான இது இல்லாம தார்மீக பொறுப்பேற்று அன்றைக்கு ராஜினாமா பண்ணார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதே போல மரியாதைக்குரிய லால்கிருஷ்ணன் அத்வானி, பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அவர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. குற்றம் நிரூபிக்கப்படல, வழக்கு ட்ரையல் நடத்தல, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்க. உடனே அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் விடுதலையான பிறகுதான் பதவிக்கு வந்தார். இது வந்து ஒரு நல்ல தரமான அரசியல் இயக்கங்கள் தரமான தலைவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு நெறிமுறை. அதாவது இது சட்டம்னு நான் சொல்லல, நெறிமுறை. இது ஒரு தார்மீக பொறுப்பே இருக்கணும். அதனால அதை ஏற்காது அது திமுகவுடைய விருப்பம். நான் அதுக்குள்ள வரல. அதே நேரத்துல மாண்புமிகு மேதகு கவர்னர் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் நான் இன்னொன்னு சொல்றேன். கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டமன்றத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம் ஏற்பட்டு அன்றைக்கு கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு பணியனோட வந்தாரு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்தாரு. வந்த உடனே நேரம் எங்க போனாங்க தெரியுமா? கவர்னர் மாளிகைக்கு தான் போனாங்க. கவர்னர் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன் கேட்டீங்கன்னா கவர்னர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் மட்டும் இல்ல, ஃபிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். அதாவது அரசியல் சட்டப்படி அரசாங்கத்தினுடைய முகம் யாருன்னு கேட்டா கவர்னர் தான், மேதகு ஆளுநர் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா கவர்னரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மேதகு ஆளுநர் அவர்கள் இவர்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு செய்தியோட முடிச்சிடுறேன். 1989, 90 திமுக ஒரு 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ கவர்னரா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா SS பர்னாலா, அதாவது சுர்ஜித் சிங் பர்னாலாங்கிற பஞ்சாப் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கவர்னர். கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவர். அப்போ ஒரு மத்தியில சந்திரசேகர் தலைமையில ஒரு 56 எம்பிக்களை கொண்ட ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் சார், ஒரு இடைக்கால சர்க்கார். அன்னைக்கு திமுக இங்க பெரும்பான்மையோட தான் இருந்தது. ஆனா அன்னைக்கு சட்ட அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமியுடைய ஏற்பாட்டுல
அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விருப்பத்திற்காக அவர்கள் இணைந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? எஸ் பர்னாலாட்ட ஒரு அறிக்கை கேட்டாங்க. லா அண்ட் ஆர்டர் மோசமா இருக்கு, ஒஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கேட்டாங்க. அதுக்கு எஸ் பர்னாலா மறுத்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப விசித்திரமா அரசியல் சட்டத்திலே மிகப்பெரிய அளவுல உள்ள ஒரு விசித்திரம் என்னன்னு கேட்டா, ஆர்டிகல் 356 கவர்னருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது என்று இருந்தாலும் கூட அதர்வைஸ் ஒரு பிரிவை சேர்த்து, யாரு கவர்னர் அனுமதிக்கவில்லை என்றாலும் அதர்வைஸ் இப்படி ஒண்ணு பயன்படுத்தி அன்னைக்கு திமுக அரசை கலைத்தார்கள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கவர்னருக்கு ஒரு அரசியல் சட்டம் வாங்கி இருக்கிற உரிமை, இன்னும் கூட அரசியல் சட்டத்தை படிக்கிற தம்பி ஜெயக்கண்ணனுக்கு தம்பி நந்தகுமாருக்கு தெரியும். அரசியல் சட்டத்தினுடைய 161, 162, 63, 64 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னருடைய ப்ரோவோகேட்டிவ் பத்தி அவங்க சொல்லி இருக்காங்க. கவர்னருக்கு இவங்க கொடுக்கிற மாநில அரசு சட்டமேற்றி அனுப்புகிற அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் திருப்பி அனுப்புவதற்கும் விளக்கம் கேட்பதற்கும் அனைத்து உரிமைகளும் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில மேதகு ஆளுநர் அவர்கள் ஓடுகிற குதிரைக்கு கடிவாளம் எப்படி அவசியமோ அதை போல கட்டுப்பாடு இல்லாத நிர்வாகத்தை தரக்கூடிய திமுக அரசுக்கு மேதகு ஆளுநர் RN ரவியை போன்ற கடிவாளம் தேவை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பா சார். நந்தகுமார் சார், நம்ம அரசியலமைப்பு சட்டமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட வச்சு இருக்கிறது தான். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தோட அழகே. அப்படி இருக்கப்ப தொடர்ந்து தமிழகத்தில் அதிகப்படியாக இந்த ஆளுநருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற மோதல் போக்கு தொடர்ந்து நடக்குது. நம்மளை யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியோட எண்ணமாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஆளுநர் தான் இருப்பை நிரூபிக்கிறதுக்காக பேசுவார் அப்படிங்கிற இன்னொரு பக்க குற்றச்சாட்டி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதற்கு ஒரு முடிவு இருக்க மாட்டேங்குது சார். இதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன? ஏன்னா சட்டத்தில் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட இவர்கள் மக்களின் நலனுக்காக பேசாம ஒருத்தரை மாத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறதுலே இருக்காங்களே சார். இதற்கு என்ன தீர்வு? அதுதான் முதல் தீர்வா நான் சொன்னது கவர்னர் அப்பாயின்மெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா அது பொதுமக்களினுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது எங்கேயும் தப்பு இருக்கு அங்கேயும் தப்பு இருக்குங்கிற மாதிரி போகும்போது, நீங்க செய்யற தப்பு அவங்க செய்யலையா, அவங்க செய்யற தப்பு நீங்க செய்யலையாங்கிற மாதிரி யாருதான் தப்பு செய்யலங்கிற மாதிரி போயிடுது. நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இப்போ ஒரு மாநிலம்ங்கிறது ஒரு குடும்பம் மாதிரிதான். எப்படி நம்ம ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய சீர்படுத்தக்கூடிய தகுதியும் பவர் எல்லாமே கணவனுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல மனைவிக்கு மட்டும்தான் இருக்கானா? இல்ல, 2 பேர்த்துக்குமே சம பொறுப்பு இருக்கு. வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய கடமை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கும் உண்டு. அதே மாதிரி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸா ஒரு பிரசிடென்ட்னால அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கவர்னருக்கும் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கணுமே ஒழிய இந்த இடத்துல ஒரு கருத்து மோதல்களாவோ இல்ல ஒரு தத்துவ மோதல்களாவோ அது மாறிடக்கூடாது. ஏன்னா ஒரு கவர்னர் அப்படின்னு நம்ம ஒரு அனுமதிக்கப்படும் போது ஒரு மாநிலத்துல ஒரு அப்பாயிண்ட் செய்யற அன்னையிலிருந்தே அவர் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டவராதான் நம்ம மக்கள் பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கும். நான் எதனால இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொல்றேனாவே, அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில சில கவர்னர் நடந்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது. அதனாலதான் என்ன சொன்னா, நேத்து வரைக்கும் ஒரு அமைச்சரா இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு காலையில ஒரு கவர்னரா வரும்போது அவர்னால முழுக்க அந்த சித்தாந்தங்களை கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம், ஏன்னா அவருக்கே ஒரு பர்சனல் பயாஸ் இருக்கும். அவரு நம்ம தூத்துக்குடி செல்வமன்னன் கூட சொன்னாரு. இது ஜட்ஜ சாரி நந்தகுமார் சார், நீங்க இந்த விஷயத்துக்கு தான் செல்வம் சார் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ஒரு கட்சியோட தலைவரா இருக்கவர் தான் முதலமைச்சரா வராரு. அவர் ஒரு நாளைக்கு முன்னாடிக்கு வரைக்கும் ஒரு கட்சியோட தலைவர், அதுக்கப்புறம் எல்லாருக்குமான முதலமைச்சர். ஜட்ஜி கடத்திக்கினாலும் உங்களுக்கு அதுதான். அது எப்படி சார் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? உங்க கருத்தை வச்சிருங்க சார், நமக்கு நேரம் போகுது. அதான் என்னோட இறுதியான கருத்து என்னன்னா, தப்பு செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும், அவர் எந்த கட்சியை சார்ந்தவரா இருந்தாலும், என்ன பின்புலம் இருந்தாலும், ஒரு பொதுமக்களை வஞ்சித்து ஏமாற்றி மக்களுடைய காசை கொள்ளையடிக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுக்கும் தண்டனை நம்ம இந்திய திருநாட்டுல தண்டனை கட்டாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கைய நம்மளுடைய அரசியல் அமைப்பும் நம்மளுடைய அரசியல் அதிகாரங்களும் எல்லாமே நமக்கு பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். இப்ப என்ன இருக்குன்னாக்கா, இப்ப இதே நந்தகுமார் சார் நன்றி சார். ஓரிரு வார்த்தைகள்ல பதிவு பண்ணிடுங்க. அதாவது பொதுவாக
அண்ணா வந்து ஒரு செல்வம் அண்ணன் சொன்னது வந்து பொன்முடி வழக்கில் ஒரு சின்னது அதை இல்ல மட்டும் இல்ல சார், நம்ம நான் இறுதிக்கு குறிப்பிட்டு வந்துட்டோம். இல்ல. இறுதிக்கு வந்துட்டோம். இல்ல, இல்ல. நமக்கு நேரமின்மை. அதை இந்த குறிப்பிட்ட நீ கவர்னருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் ஏற்பட்ட இந்த நடைமுறையில் வந்து கவர்னர் மாளிகையில் ஏற்பட்ட தவறுகளை தவிர தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கிய தவறு கிடையாது. இந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் உடனடியாக வழக்கினுடைய விசாரணை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்து கண்காணிப்பின்படி திரு செந்தில் பாலாஜி வழக்கு நடைபெறும் என்கின்ற பொழுது மிக நேர்மையாக நடைபெறும் என்று நம்புவோம். அதாவது நன்றி சார், நன்றி சார். மனிதனுடைய அடிப்படை நன்றி உரிமையின் சார். கீழ் வழக்கு நடக்கும். நன்றி சார். சார் செல்வம் சார், உங்களோட இறுதியான கருத்து சுருக்கமா ஓரிரு வார்த்தைகளை வச்சிருங்க சார். அதாவது உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இதுல இருந்து யாரும் தப்பி போயிடக்கூடாது. அதை அரசுகள் மாத்திரமல்ல, அரசுகளால முடியாது. நீதிமன்றங்கள் இப்போ சமீப நாட்களில் மிக கண்காணிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும். நன்றி சார், நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.